இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்து எல்லா மக்களுமே மாற்றி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ப்ரோவை. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வார்த்தை சொல்கிறேன், அவர் பண்ண தப்பு தான், அதை நான் சரியும் சொல்ல வரல. ஆனால் சொல்கிற விதத்தில் நாம் சொல்ல வேண்டும். எவ்வாறாக நாம் சொன்னால் அவர்கள் திருந்துவார்களோ அப்படி தான் சொல்ல வேண்டிய மொழிய வெறும் வியூஸுக்காகவோ லைக்ஸுக்காக நாம் பேசக்கூடாது. நாம் சொல்வதன் மூலமாக ஒருவர் திருந்துவாரா என்று அந்த வார்த்தையை பயன்படுத்தி நாம் சொல்ல வேண்டும். வெறும் திட்டுவது மாத்திரம் நோக்கம் அல்ல, நம் வார்த்தையின் மூலமாக அவர்கள் மாறுவது தான் நோக்கமாக இருக்க வேண்டும். அடுத்தபடியாக இர்ஃபான் ப்ரோக்கு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்குவாங்க. நீங்கள் சதகா செய்றீங்க, அல்ஹம்துலில்லாஹ், ஓகே தான். ஆனால் எப்படி செய்ய வேண்டும் என்று விதம் இருக்கின்றது. ஹதீஸில் இவ்வாறாக வருகின்றது, வலது கை செய்யக்கூடிய சதகா இடது கைக்கு தெரியாமல் இருந்தால் நாளை மறுமையில் அவர்தான் அல்லாஹ் அரிசி நிலையை பெறுவார் என்று வருகின்றது. அப்படிப்பட்ட நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் ஒழிய ஒரு வியூஸுக்காகவோ லைக்ஸுக்காகவோ சதகா செய்யக்கூடாது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களையும் மாற்றி எங்களையும் மாற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிருபை செய்வானாக. ஆமீன். இந்த வீடியோவை அனைத்து மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவரையும் புரிய வைப்பானாக. ஆமீன்.